உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். ஐடிஸ் ஆஃப் தி பைபிள் சர்ச், வேத சபையின் அடையாளங்கள். கடந்த 3 வாரங்களாக நம்ம தியானித்து வருகிறோம். ஐடென்டிட்டி ஆஃப் த பைபிள் சர்ச், வேத சபையினுடைய அடையாளங்கள் என்ன? நம்ம எதை வேத சபை என்று சொல்கிறோம்? அப்போஸ்தலிக் டேஸ், அப்போஸ்தலருடைய காலங்கள். அப்போஸ்தலருடைய காலங்கள்னா என்ன? இப்போ பேதுரு, யோவான், யாக்கோபு இயேசுவை பார்த்துருக்காங்க. பவுல் இயேசுவை பார்க்கல, இயேசுவை பார்த்தவங்கள பார்த்துருக்காரு. லூக்கா இயேசுவை பார்த்தவங்கள பார்த்துருக்காங்க. தீமோத்தேயு இயேசுவை பார்த்தவங்கள பார்த்துருக்காங்க. அந்த 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபை. அந்த சபையினுடைய அடையாளம் என்ன என்று பார்த்தோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 22 10 வசனங்களை நம்ம வாசித்தோம். அன்றைக்கு அவங்க சர்ச், கர்க், சர்ச்சுங்கிறது தான் கர்க்குன்னு சொல்கிறோம். செயின்ட் ஆண்டர்சன் கர்க் அப்படிங்கிற. கர்க்னா வேற ஒன்றும் இல்லை, சிஹெச். அதுக்கு முன்பு க என்ற ப்ரொனன்சியேஷன், கெமிஸ்ட்ரி, கிரைஸ்ட். சிஹெச் உடைய உச்சரிப்பு க அப்படின்னு இருந்துச்சு. அதான் சிஹெச் யூஆர் சிஹெச் கர்க். கர்க், கர்க்னா வேற ஒன்றும் இல்லை, சர்ச்சுன்னு அர்த்தம், பழைய உச்சரிப்பு. இந்த சர்ச்சுன்னு எதோ சொல்கிறோம். பிரியமானவர்கள், அன்றைக்கு இஸ்ரவேலர் ஜனங்களை 2ஆக பிரித்தார். ஒன்று யூதர்கள், யூதர் அல்லாத எல்லாரும் பிற இன மக்கள். யூதர்கள் ஒரு பக்கம், யூதர் அல்லாதவர் எல்லாரும் பிற இனம், யூத இனம் அல்ல. தமிழில் புறஜாதி புறஜாதின்னு இருக்கும். புறஜாதி என்றால் பிற இனம். இவர்கள் யூத இனம், அவங்க மற்றவங்களாம் யூதர் அல்லாதவர். இது 2ஆக தான் அவங்க பிரித்தாங்க. சபை என்று சொல்வது யூதரிலிருந்தும் பிற இன மக்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் உருவானது. இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, 2 பேரும் தேவனை அடைய முடியாது யூதர்கள் படி. பிரியமானவர்களை, யூதர்கள் அந்த ஆசரிப்பு கூடார வரைக்கும் வரலாம், பிற இன மக்கள் பிரகாரத்துக்குள்ளே வர முடியாது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் யூதர்களும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. இயேசு சிலுவையில் மறிக்கும்போது அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிந்து ஒரு புதிய வழி தோன்றியது. யூதர்களும் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் வரலாம், பிற இன மக்களும் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் வரலாம். இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரு புதிய மனுஷனாக அவர் சிருஷ்டித்தார். அதைத்தான் நம்ம சபை 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 என்று சொல்கிறோம். இந்த சபைக்கு 1ஆம் நூற்றாண்டு இந்த அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல் அடையாளம் விட்னஸ் ஃபார் த ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ம வாசித்தோம். பவுலை பற்றி ஃபெஸ்ட்டு சொல்கிறான், ஆளுநர் ஃபெஸ்ட்டு. அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறார்னு சாதிக்கிறான். பிரியமானவர்களே, நான் சாட்சிப்பா இயேசு உயிரோடு இருக்கார். அதான் கிறிஸ்டியானிட்டி. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவதல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாதிப்பது, அதுக்கு சாட்சியாக இருப்பது. வரலாற்று ரீதியாகவும் நான் தான் அதுக்கு சாட்சி என்று சொல்லணும். பிரியமான நம்முடைய வாழ்க்கையின்படியும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது வெளிப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 2வது என்னன்னு சொல்லி பார்த்தோம், இவங்களுடைய சாட்சி என்ன? அவங்க இயேசுவை தன்னுடைய சொந்த அந்த மனுஷன், அவங்க கண்காண 32 வயசில் மரித்தவன், இயேசுவோடு நடந்திருக்காங்க, இயேசுவோடு பேசியிருக்காங்க. அந்த இயேசுவை தங்களுடைய தெய்வமாக, தங்களுடைய இரட்சகராக, அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பு அப்படின்னு அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி திருமுழுக்கு பெற்று அவங்கெல்லாம் ஒன்றா கூடியிருக்காங்க. அதுதான் சபை. அவங்கெல்லாம் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு அடையாளமாக பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கினாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா கூடி வர்றாங்க. அன்றைக்கி இப்படி ஒரு கட்டடம் கிடையாது,
சிலுவை கிடையாது. பிரியமானவர்களே, அவங்களுக்கும் சொல்லி எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்களா? யாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டதா இல்லை. ஆனால் அப்போ என்ன இவங்களுடைய ஐடி? இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு எடுத்திருக்காங்க. அதான் அவங்களுடைய ஐடி அப்படின்னு பார்த்தோம். சரி, மூன்றாவது அவங்களுக்கு இருந்த ஐடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போன வாரம். அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரு ஐடி, அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரு அடையாளம், when they believed and received Jesus Christ, they all received the Spirit of God, they all received the Holy Spirit, and they spoke in different tongues. பிரியமானவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், அவங்க ஐடி என்ன? கிறிஸ்தவங்கன்னா என்ன? அவங்கெல்லாம் வெள்ளை போட்டிருப்பாங்களா? கிறிஸ்தவங்கன்னா என்ன? ஒரு சிலுவை கையில் வச்சுருப்பாங்களா? கிறிஸ்தவங்கன்னா யார்? அவங்க பரிசுத்த ஆவியை பற்றி வெவ்வேறு பாஷைகளிலே பேசுகிறவர். கடந்த வாரம் உங்களுக்கு நல்லா ப்ரூவ் பண்ணி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால வரலாற்றில் 5 இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் நூற்றுக்கணக்கான இடங்கள் அது நடந்திருக்கும். 5 இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 30 எருசலேமில் மேலறையில் கூடி வந்திருந்த தேவ பிள்ளைகள், காத்திருந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். 5 ஆண்டுகள் கழித்து சமாரியாவில் பிலிப்புடைய ஊழியத்தினால் பிரியமானவர்களை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள். அவங்க பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறாங்க. சீமோனும் யோவானும் வந்து ஜெபிக்கும் போது அவர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து, அதாவது கிபி 36 அன்றைக்கு சபையை துன்பப்படுத்தி கொண்ட ஒரு பரிசேயன், யூத மார்க்கத்தை அமைந்தவன், நியாயப்பிரமாணத்தில் குற்றம் சாட்டப்படாதவன், அவனுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். தமஸ்கு என்று சொன்னால் சீரியா பட்டணத்தினுடைய தலைநகர். தமஸ்குவில் பிரியமல்லை சவுல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழித்து, அதாவது கிபி 40, இதெல்லாம் வரலாற்று பூர்வமான சம்பவங்கள். கிபி 40 செசரியாவில் ஒரு பிற இனத்தை சேர்ந்தவர் ரோம அதிகாரி கொர்னேலியஸ், அவர் அபிஷேகம் பெற்றதை பார்க்கிறோம். பிரியமல்லை கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகள் கழித்து கிபி 56 இவன் முதலாவது பரிசுத்த ஆவி பொழுந்தள்ளப்பட்டு பிரியமானவர்கள் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆயிடுச்சு. எபேசு என்பது அன்றைக்குள்ள ஏசியா மைனர், சிரியாசியா, இன்றைக்கு துருக்கி என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதியில் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பற்பல பாஷைகளை பேசி எல்லா இடங்களிலேயும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பற்பல பாஷைகளை பேசினார். 3 இடத்துல அது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது, வித் நோ ஷேடோ ஆஃப் டவுட். ஐயம் திரிபுர 2 இடங்களில் அது இம்ப்ளாய்டாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த ஐடி என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய ஐடி என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேச வேண்டும். அது ஏதோ ஒரு பெந்தைகோஸ்துக்காரங்களுக்கு என்றல்ல. அன்றைக்கி எல்லோரும் கொர்நேலி வீட்டார் பெந்தைகோஸ்துக்காரங்களா? பிரியமானவர்களே, சவுல் என்ன பெந்தைகோஸ்துக்காரனா? எபேசில் இருந்த அந்த சீஷர்கள் பெந்தைகோஸ்துக்காரங்களா? இல்லையே. அன்றைக்கு பெந்தைகோஸ்துன்றே ஒரு குரூப் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு இருந்த அடையாளம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பாஷைகளை பேசினார்கள். அன்றைக்கி அங்கே போனோன்னு பவுல் என்ன கேட்குறாரு? நீங்கள் விசுவாசத்தில் இருந்தபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அங்கே வழி நடந்து போகும்போது பிரியமானவர்களே, அந்த இடத்துக்கு முதல் முறையாக இப்போ போகிற வழியில் ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். அனனியாவை அனுப்புகிறார். எதுக்கு? அவன் பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும். பிரியமானவர்களே, அந்த அடையாளம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேசுகிறீர்களா? இந்த எவ்வளோ தவறான உபதேசங்கள் தான், கேட்டுக்கு ஏதுவான உபதேசங்கள், வேத புரட்டுகள், அந்நிய பாஷை உருட்டு, அப்படிதான் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். அநேகர் அவர்களை பின்பற்றுவார்கள். இவர் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. இவர் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பவுல் சொல்கிறார், நான் எல்லாருக்கிட்ட அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். அது என்ன உருட்டா? கொர்நேலி வீட்டரெல்லாம் பாஷைகளை பேசுனாங்க, அது என்ன உருட்டா? எபேசில் இருந்த விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பற்றி பாஷைகளை பேசுறது என்ன அந்நிய பாஷை உருட்டா? பிரியமானவர்களே,
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தாங்களும் போகிறதில்ல, போகிறவங்களையும் போக விடுறதில்ல. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர், தாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதில்லை, மற்றவர்களையும் அனுபவிக்க விடுவதில்லை. சொல்லுது வேத வரலாற்று காரியங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இன்றைக்கு 4வது ஒரு அடையாளத்தை பார்க்க போகிறோம். நேரம் வாய்க்கும் வேணால் தொடர்ந்து பார்க்கலாம். 4வது அன்றைக்கு காணப்பட்ட அடையாளம் என்ன? இந்த கிறிஸ்தவர்கள், வேத கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலேயும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அது என்னன்னு சொல்லப்படும். கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? திரும்பவும் சொல்லுகிறேன், சிலுவை அணிந்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? வெள்ளை உடுத்தினவர்கள் அல்ல, ஜிப்பா போட்டவர்கள் அல்ல, ஒயிட் சூட் போட்டவர்கள் அல்ல. ரொம்ப நல்லது, எனக்கு ஒயிட் சூட் பிடிக்கும், எனக்கு ஜிப்பா பிடிக்கும், எனக்கு வெண் வஸ்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்றைக்கு இந்த கிறிஸ்துவோடைய அடையாளம் என்ன? அவன் யார்ரா? அவன் இந்த வழியாக போகிறான். அதில் இருந்தால் மார்க்கம் என்ற சொல் வந்தது. இந்த மார்க்கத்தார் நம்முடைய பிரியமானவர்களே, தமிழ்நாட்டில் ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவம் என்ற பெயர் கிடையாது. முதல் 4 நூற்றாண்டுகளில், முதலாம் நூற்றாண்டிலே ஏறத்தாழ 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். 30 லட்சம் பேர் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடையாது, மார்க்கத்தார். இந்த மார்க்கத்தை சேர்ந்த இந்த வழி எந்த வழி? இயேசு காட்டின வழி, இயேசுவை பின்பற்றுகிற வழி. அவங்க எல்லாம் வெள்ளை உடைச்சிட்டு கையில் குருத்தோலை வச்சுக்கிட்டு ஓசனா பாடினாங்களா? இல்லை. குருத்தோலை வச்சுட்டு ஓசனா பாடினவங்க தான் அன்றைக்கும் இன்றைக்கு சில இடங்களிலும் இயேசுவை இன்னும் சிலுவையில் அறைகிறார்கள். குருத்தோலை வச்சுட்டு ஓசனா பாடினவங்க தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. அது கிறிஸ்துவோடைய அடையாளம் கிடையாது. நல்லா கவனிங்க. அன்றைக்கி அவங்க ஓசனா பாடினதனுடைய நோக்கம் சேவஸ் நவ். ஓசனானா சேவஸ் நவ். இந்த ரோமர் ஆட்சியில் 3 விதமான தாக்குதல் அவங்களுக்கு. ஒரு பக்கம் ரோமருடைய தாக்குதல், ஒரு பக்கம் பரிசேயர் வேதபாரகர்களை கசக்கி புளிகிறாங்க மதத்தின் அடிப்படையில், ஒரு பக்கம் ஏரோது ராஜா. இந்த மும்முனை தாக்கத்தில் வாடி வதங்கி போன மக்கள் கூட்டம், ஒரு விடியல் வராதா, விடியல் தருகிற ஒரு அரசன் வரமாட்டானா, எங்களுக்கு ஒரு விடியல் கிடைக்காதா என்று ஏங்கின காலத்தில் இயேசுவே எங்களை காப்பாற்றும், இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்றார்கள். ஓசனா என்றால் சேவசனா, எங்களை இப்போது காப்பாற்றும் என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசை அமைக்க இவர் வரவில்லை என்று தெரிந்த உடனே 2 நாள்லேயே அவர் சிலுவையில் அறையும்னு கத்துனாங்க. எங்களுக்கு இந்த இயேசு வேண்டாம், ஒருவேளை எங்களுக்கு விடியல் தருகிற பரபாஸ் எங்களுக்கு வேண்டும். பரபாஸ் என்பவன் சாதாரண கொலைகாரன் அல்ல, அவன் ரோமர்களுக்கு விரோதமாக போராடினவன். இந்த ஒரு தீவிரவாதி, இவன் ஆண்டவர் எங்களுக்கு காப்பாற்ற மாட்டாரா, இவனை எங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் பரபாசை விடுதலை செய்யும் என்றார். அப்போ கிறிஸ்துவுடைய அடையாளம் என்ன? மார்க்கம், வழி, அவரை ஃபாலோ பண்ணுறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்திலே சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவங்க வேற ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒரு நல்ல தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல மீன் பிடிக்கிற தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு அவங்கள பார்த்து, என் பின்னே வாருங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படிங்கிறார். உடனே அவங்க பிரியமானவர்களே வாசிங்க 20வது வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவங்க அந்த வேலையை விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 21ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவில் இருந்து. இந்த செபதேயு அந்த இடத்துல ஒரு
பிரபல்யமான ஒருவன், நல்ல பணக்காரன். அவன் சொந்த படகெல்லாம் வச்சுருந்தான். இந்த நாட்களில் அவர் சொந்த படகு வைத்திருப்பதே பெரிய காரியம் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சொந்த படகு வைத்திருந்த ஒரு அறியப்பட்டவன் அந்த செபதேயினுடைய குமாரன். பாருங்க, தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவங்க படகையும் விட்டு, அவங்க வலையை விட்டாங்க, இவங்க படகையும் விட்டு தகப்பனுக்கு உதவியாக இருந்தாங்க. தகப்பனையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் பின்னால் வாங்க, மத்திய 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே 4 பேரை பார்த்தோம். மத்திய 9:9 வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் ஆயத்துறைனா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஆயத்துறைன்னு எழுதியிருப்பாங்க. ஆயத்துறை என்றால் இன்கம் டேக்ஸ். அங்கே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவனும் அவன் வேலையை விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டான். அவன் வேலையை விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால் போக ஆரம்பிக்கிறான். இன்னொன்று பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 40 பேர் 5 பேரை பார்த்துட்டோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். நீ எனக்கு பின் சென்று வா அப்படின்னார். இப்போ அவர் கூப்பிட்றவங்களெல்லாம் பார்த்து ஏன் பின்னால் வா, ஏன் பின்னால் வாங்கிறார். இப்போ எல்லோரும் வேலை வெட்டி விட்டு போகணுமா? பிரியமானவர்களே, அவளை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் அவங்க வேலையெல்லாம் விட்டுறணுமா? 2 காரியங்கள் ரொம்ப அருமையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கர்த்தர் முற்றுமாக அவரை பின்பற்றும்படியாக நம்ம அழைக்கிறார். இப்படி ஒரு சில வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பின்னாலே போக ஆரம்பித்தாங்க. அதே வேளையில் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இன்னொருத்தவன் பேர் சொல்லப்படலை. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க பின்பற்றுவேன். அது இன்றைக்கி அப்போ செத்து கிடக்கல, அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அப்புறம் வரேன். இல்லைப்பா, அது மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், இப்போ நீ வா அப்படின்னு அவனை கூப்பிட்றாரு. மத்தேயு 16:24 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இவன் என்ன எல்லாரும் வேலையை விட்டு வந்துடணுமா? அப்பா அம்மா கவனிக்கக்கூடாதா? யோவான் தகப்பனை விட்டு வாரான், இங்கே மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும்னு சொல்கிறாரு. என்ன பொருள்? பிரியமான வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ தன்னை பின்பற்ற வேண்டும் என்றால் உன் வேலையை விட்டுரு, படகை விட்டுரு, அப்பாவை விட்டுரு, அப்பாவுடைய இறுதி காரியங்களை வேறு யாராவது பார்த்துக்கிட்டு நீ ஏன் பின்னால் பாப்பா என்று சொல்லு. அப்படியே கூப்பிட்டாரு எல்லாரையும். பிரியமானவர்களே, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? அவன் தன்னைத்தானே வெறுத்து என்று சொன்னால் ஹேட் பண்ணி, எப்படி நான் என்னையே ஹேட் பண்ண முடியுமா? என்னையே நான் ஹேட் பண்ண முடியுமா? தன்னைத்தானே வெறுத்து, உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி. நான் என்னை நேசித்தா தானே பிறனை நேசிக்க முடியும். அப்போ இங்கே நான் நான் எப்படி என்ன ஹேட் பண்ண முடியும்? ஹேட் அல்ல, டினை. சே நோ டு யூ. நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லாரும் வேலையை விடணும், எல்லாரும் படகை விடணும், எல்லாரும் அப்பா அம்மா விடணும் என்பதல்ல. உனக்கு நீ நோ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு நீ நோ சொல்ல தெரிந்திருக்க வேண்டுமா? இயேசுகிட்ட போய் நோ சொல்லக்கூடாது. டினை மை செல்ஃப், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய பிளான், என்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நான் நோ சொல்லி இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி ஒரு பாஸ்ட் ஆகணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருந்துச்சா? கர்த்தர் என்னை நடத்தின வழியில் எனக்கு அப்படி ஒரு ஆசையே கிடையாது.
அப்படியாவது பாஸ்டர் ஆகணும், எப்படியாவது பாஸ்டர் ஆகணும். ஏன்னா 22 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். 22 வயதிலேயே கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச ஆரம்பித்தேன். நேற்று இரவு கூட ஒரு ஊழியக்காரர் அன்பான்ட்ட பேசும்போது கேட்டார், எப்படி உங்களால் ஸ்கூல் வேலையும் பார்த்துட்டு இவ்வளோ ஊழியங்களை செய்ய முடிஞ்சது என்று சொன்னார். இன்றைக்கு நான் செய்கிற ஊழியத்தை விட அதிகமான ஊழியத்தை அன்றைக்கு செய்தேன். ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட 20க்கு அதிகமான கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். என் நினைவு சரியாக இருக்கும் என்றால் ஒரு முறை என்னுடைய கூட்டங்கள் 20க்கு கீழே போச்சுது. கேலண்டரில் தான் குறிப்பாக அந்த நாட்களில் கேலண்டரை தரையில் போட்டு அழுது, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு மீட்டிங் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி. அதனால் நான் முன்னேற ஊழியத்துக்கு வரும் முன்பாகவே நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற அருமையான தம்பிமார் தங்கச்சிமாரை பலப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை 72 மணி நேரம் தொடர்ந்து ஊழியத்தை நிமித்தமாக தூங்காமல் இருந்திருக்கிறேன். அப்போ சிஷ்யா என்ற உயர்நிலை பள்ளியில் நான் வேலை செய்கிறேன். பகலில் ஸ்கூல் வேலைக்கு போகிறேன். சாயந்தரம் ராத்திரி ஆல் நைட் ப்ரேயர். யார் என்னை கூப்பிட்டாலும் நான் டேட் கொடுத்துருவேன். நான் ஃப்ரீயாக இருந்தால் போயிடுவேன். நான் எனக்கு கொடுங்க, எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. எனக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது நான் நோ சொன்னதும் கிடையவே கிடையாது. அது 2 பேர் வர்ற கூட்டமாக இருக்கட்டும், 20,000 பேர் வர்ற கூட்டமாக இருக்கட்டும், நான் போயிடுவேன். நேற்றுக்குள்ள ஒரு பாஸ்டர், எப்படி உங்களால் முடிஞ்சதுன்னு தெரியல, என் பள்ளியிலேயும் எனக்கு நல்ல பேர் தான், என்னுடைய பள்ளியிலேயும் எனக்கு நல்ல பேர் தான். தேவ நாம மகிமைக்காக சொல்லி என்னுடைய பிள்ளைங்க அதனால் நான் சொல்கிறேன். நான் என் வேலையை விட்டு நிற்கும்போது நல்ல வேலை, ஒழுங்காக வேலைக்கே வர மாட்டான், ஊழியம் ஓடிக்கிட்டு இருப்பான், நல்ல வேலை நிற்கிறான் என்று சொல்லலை. நான் வேலையை விட்டு நிற்கும்போது என்னுடைய பிரின்ஸிபால் சொன்ன ஒரு வார்த்தை, தேவ நாம மகிமைக்காக பயத்தோடு சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் எப்படி ரன் பண்ணுவேன்னு தெரியலை, நீங்கள் இல்லாமல் நான் ஸ்கூலில் எப்படி ரன் பண்ணுவேன்னு தெரியலைன்னு சொன்னாங்க. பெருமைக்காக சொல்லலை, என் வேலையிலையும் உண்மையாக இருந்தேன். நான் ஸ்கூலை விட்டு நின்ற பிறகும் ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறதுக்கு, இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறதுக்கு, எங்கள் ஸ்கூலுடைய ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறதுக்கு நான் தான் மார்ஷல் பண்ணுவேன். அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக என்னை கூப்பிட்டாங்க. பாஸ்டர் சுந்தராவுக்கு லெட்டர் எழுதி என்னை கூப்பிட்டாங்க. அவர் தயவுசெய்து அனுப்பிங்க, இன்டர் ஸ்கூல் அத்தனை ஸ்கூல் சேர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடத்துகிறாங்க, இன்னொரு ஆசிரியர் கிடையாதா, ஏன் என்ன விரும்பினாங்க? பெருமைக்காக சொல்ல, தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். என் வேலையிலையும் உண்மையாக இருந்தேன், ஊழியங்களையும் செய்து. ஆனால் முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் ஆண்டவர் கூப்பிடும்போது அடுத்த நேரம் நாங்கள் என்ன சாப்பிடுவோன்னு தெரியாது ஊழியத்துக்கு வந்தோம். பாஸ்டர்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அடுத்த வேளை என்ன சாப்பிடுவோம் என்று தெரியாது. நெருக்கங்கள் வந்திருக்குது, 0 வந்திருக்குது. இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. அப்போ அவரை பின்பற்றுவது என்றால் வலையை விடுவது, படகை விடுவது என்பது மாத்திரமல்ல, எனக்கு நான் நோ சொல்ல தெரியணும். ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினார் இடத்துல சொல்வார், தகப்பனையும் தாயையும் தன்னுடைய வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். வெறுத்து, தகப்பனை வெறுக்கணுமா, தாயை வெறுக்கணுமா? இல்லை, அவங்களுக்கு நோ சொல்ல தெரியணும். ஒருவேளை நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய தாயோ தகப்பனோ எதிர்க்கவில்லை. பிரியமானவர்கள், எங்கள் அப்பா அம்மா அடக்கம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மா காலத்துக்கு பின்னால் வரணும்னு நான் சொல்லலை. ஆனாலும் என்னுடைய பெற்றோருக்கு நல்ல ஒரு வழியனுப்பு விழாவை நடத்த எனக்கு என் மனைவிக்கு கர்த்தர் உதவி செய்தார், குறை வைக்கலை. கடைசி வரைக்கும் 2 பேரையும் பார்த்தோம், 2 பேருக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்தோம். அப்போ அதுக்காக அவங்களை விட்டுறோம் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் கர்த்தரை அழைக்கும்போது என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை எல்லாத்துக்கும் நான் நோ சொல்ல தெரினா தான் அவரை ஃபாலோ பண்ணுறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தனக்கு நோ சொல்ல தெரியணும். படகை விடுனா விட்டுறணும், வலையை விடுனா விட்டுறணும், தன்னுடைய சாய்ஸுக்கு நோ சொல்ல தெரியணும். 2வது, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும். தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும். எங்களுடைய உறவுகள், உடன்பிறப்புகள் எல்லாரும் அதிகமாக ஆசிரியர் தொழில் செய்கிறாங்க. உலக பிரகாரமாக வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி வேலை நாட்களில் கிடைத்த வசதி வாய்ப்புகளோ நல்ல வீடு போட்டு பிள்ளைகளெல்லாம் நல்லா வாழ்க்கை அமைத்துட்டு இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருக்காங்க.
பிரியமானவர்களே, என்னுடைய உறவு நான் சொல்ல விரும்பலை. ஒருவர் ரொம்ப பாரத்தோடு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நம்மெல்லாம் நல்ல வேலை பார்த்தோம், ரிட்டையர்ட் ஆகி செட்டில் ஆகி இருக்கோம். தம்பி இன்றைக்கும் அவன் சாப்பாட்டுக்கு பாவம் கஷ்டப்பட்டுருக்கான். என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி அவன் வேலை செஞ்சால் தான் அவனுக்கு சாப்பாடு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களே, நல்லா வீடு போட்டாங்க, நல்லா சொகுசாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேனே, அதுக்காக வருத்தப்பட்டார். சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கணும். சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கணும். அதான் ஃபாலோயிங் கிரைஸ்ட். சொகுசாக இருக்கிறது ஃபாலோயிங் கிரைஸ்ட் இல்லை. அப்போ அன்றைக்கி அவங்களுக்குலாம் இந்த அடையாளம் என்னது? ஃபாலோயர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஃபாலோயர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னா அட் எனி பாயிண்ட் யூ மஸ்ட் பி வில்லிங் டு சே நோ டு யுவர் செல்ஃப். உனக்கு நீ நியூஸ் சொல்ல தெரியணும். ஆண்டவர் என்ன பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நான் போயிட்டே இருப்பேன். பாஸ்டர்னா பாஸ்டர் இருப்பேன், மிஷினரியாக போனால் மிஷினரியாக போகணும். நீ என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதை செய்யணும். எனக்கு என்ன வழி வச்சுருக்காரோ அந்த வழியில் போகணும். ஒரு ஆட்டுக்கு ஒரு மாதிரி வால் வச்சுருப்பார், மாட்டுக்கு ஒரு மாதிரி வால் வச்சுருப்பார், குதிரைக்கு ஒரு மாதிரி வால் வச்சுருப்பார், கழுதைக்கு ஒரு மாதிரி வால் வச்சுருப்பார். என்ன கருத்தை நடத்துகிற வழியில் நான் போயிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், எல்லாம் உங்களுக்கு தைரியப்பட்ட, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை பலப்படுத்த சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுது, உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியுது, உங்களுக்கு நல்லா பைபிள் நாலேஜ் இருக்குது. நீங்கள் இந்த ஓட்டிலேயே சுற்றி சுற்றி வரீங்களே. எத்தனையோ பேர் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஃப்ரான்ஸுன்னு போகிறாங்க. பெரியமல் வர்ற பணத்தை வைக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஒரு செங்கலுக்கும் இதுக்கும் போய் இது கையேந்திக்கிட்டு இருக்கீங்களேன்னு ஒருத்தர் கிண்டலாம் சொன்னார். நான் சொன்னேன், ஆட்டுக்கு ஆபாலும் அளந்து வச்சுருது. எனக்கு ஓட்டு ஏரியா தான் சுற்றி வர வச்சுருக்காரு. என்னுடைய ஆங்கிலமோ என்னுடைய தமிழோ இல்லைன்னா என்னுடைய வேத அறிவோ என்னை எங்கேயும் கொண்டு போகல. என்ன ஆண்டவர் வச்சுருக்க இடத்துல நான் சந்தோஷமாக ஊழியம் செய்கிறேன். ஏன் சிலுவையை நான் சுமக்கிறேன். யார் இன்னொருத்தருடைய சிலுவை அது அவர் பாடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சிலுவையை சுமக்க ஆயத்தமாக இருக்கணும். ஒரு வசனம் கூட வாசிப்போம். லூக்கா 9:23. லூக்கா அதை பதிவு செய்திருக்கிறார், வாசியுங்கள். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது இந்த 12 அப்போஸ்தலரை பார்த்து மாத்திரமே, எல்லாருக்கும் சொல்கிறார். எல்லாரையும் நோக்கி சொல்ல, இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ. அப்போ ஃபாலோ மீ அப்படின்னா அவருக்கு பின்னாலே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போடுறதில்ல. என்னங்கிறத பின்னால் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். மத்தேயு 19:21 ஒரு பணக்காரன்ட்ட சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு பணக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 19:21 வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு என்னை பின்பற்றி வா, கம் அண்ட் ஃபாலோ மீ. பின்னால் நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறாரு. அதே இதை மார்க் எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க. மார்க் 10:21. மார்க் 10. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு, அது அவனிடத்தில் அன்பு கூர்ந்து தான் சொல்கிறாரு. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இது கூட ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கு. அவர் சொல்லியிருப்பாரு, இவங்க பதிவு செய்கிறாங்க. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். லூக்கா அதை எப்படி பதிவு செய்கிறாரு. லூக்கா 18:22 வாசியுங்க. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு என் பின்னே வா இல்லை, நல்லா கவனிங்க. என் பின்னே வான்னு சொல்லலை, கம் பிஹைண்ட் மீ சொல்லலை, கம் ஃபாலோ மீ. கம் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொல்லலை, கம் வித் மீ அப்படின்னு சொல்லலை, கம் ஃபாலோ மீங்கிறார். அது என்ன, அந்த இலக்கணத்தில் அது என்னத்தை குறிக்குது? கம் ஃபாலோ மீ அப்படிங்கிறார். என்னன்னு சொல்கிறத பார்க்கணுன்னா இப்போ வாங்க யோவான் 10:27 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது,
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த இயேசுவை பின்பற்றி வா, இயேசுவை பின்பற்றி வா என்று சொன்னால் முதலாவது அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கணும். அவர் என்ன டைரக்ஷன் கொடுக்காரு, இதை கர்த்தர் நம்ம சொன்னார், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது இதில் நட, இது வழி, இந்த வழியில் நட அப்படின்னு ஒரு சத்தம் காதுகளின் பின்னால் கேட்கும். இங்கே போ, அங்கே போகாத. பிரியமாக நம்ம உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்கும். ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு காண்பிக்கிற மலையில் பலியிடுன்னு சொல்கிறார். தொழுது கொள்ள போகிறான். தன் சொந்த குமாரனை பலியிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறான். 3 இரவு 3 பகல் போகிறான். ஆனால் அந்த மோரியா மலை வந்த உடனே அவன் ஸ்பிரிட்டில் அவனுக்கு தெரியுது ஆண்டவர் குறித்த மலை இதுதான். எப்படி தெரியும் ஆண்டவர் சொன்னார்? இதான் நான் குறித்த மலைன்னு சொன்னாரா? அந்த சத்தத்தை கேட்கணும். அவன் உள்ளத்தில் ஒரு சத்தம் வருது, இதான்ப்பா நான் குறித்த மலை. அந்த மலையில் தான் ஈசாக்கை காப்பாற்ற பலியாடு இருக்குது. ஈசாவுக்கு ஜீவன் கொடுக்க ஒரு பலியாடு இருக்குது. எங்கேயோ போய் இவன் ஈசாக்கை பலியிட்டால் ஈசாக்கு செத்து போயிருப்பான். எங்கே ஈசாக்கை பலியிட்டால் ஈசாக்கு பிழைப்பான்? பிரியமாக கர்த்தர் காண்பித்த இடத்துல. அப்போ என்னன்னா, இந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. சத்தத்தை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். என்னை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த அறிந்திருக்கிறேன் என்ற சொல், அவர் என்னை அறிந்திருக்கிறதுனாலே எனக்கு ஏதோ பிறக்குது. என்னங்க? ஆமாம், அதான் நோயிங் என்ற சொல்லினுடைய பொருள். ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான், ஆபேல் பிறந்தான், சேத்து பிறந்தான். ஆதாம் ஏவாளை அறிந்தான். அறிவதனால் ஏதோ ஒன்று விளைந்தது. பிரியமானவர்களே, என்ன அறிவு? இப்போ இந்த இவருக்கு இந்த ஐடியில் நல்ல நாலேஜ் இருக்குது, நான் அறிந்திருக்கிறேன், அப்போ இந்த ஐடி வேலையை செய்ப்பான்னு சொல்கிறேன். ஒரு விளைவு. ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறதுனாலே, இல்லை நான் ஆண்டவரை அறிகிறதுனாலே, அந்த அறிவினால் என்ன நடக்கணும்? ஒன்று பிறக்கணும். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறதுனாலே நான் இப்போ அவருக்கு பின் செல்கிறேன். ஒரு விளைவு இருக்கு. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன், அவருடைய டைரக்ஷனுக்கு செவி கொடுக்கிறேன். அவர் என்னுடைய ஷெப்பர்டாக, என்னுடைய வழிகாட்டியாக, அதான் பின் செல்றது. பின் செல்றதுன்னு எல்லாரும் கண்டிப்பாக வேலையை விடணும் என்று அல்ல, படகை விடணும் என்று அல்ல, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தடுக்கிறது கொடுங்க என்று அல்ல. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு சகோதரன் சொன்னார், இப்படி பைபிளில் போட்டிருக்கேன்னார். அந்த வசனத்தை குறித்து கர்த்தர் உங்களோட பேசினா உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று நீங்கள் தரித்திரம் கொடுங்க. இன்னொரு வசனம் பைபிளில் போட்டிருக்கேன், நான் இயேசுவை பின்பற்றும் போது பிரியமானவர்களே எல்லாம், வீடு எல்லாம் 100 தருவேன்னு சொல்லியிருக்காரு. 100 தருவேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு வீட்டை விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு எத்தனை வீடு தருவார்? 100 வீடு தருவார் அப்படின்னு. அப்போ இது வீடு இருக்கா இல்லையா என்பதல்ல. பிரியமானவர்களே, நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன அடையாளம்? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. மேனா அவரோட டைரக்ஷன். அவர் இப்படி திரும்புகிறாரு, அந்த ஆடு அந்த பக்கமே திரும்புது. அவர் இங்கே திரும்புகிறாரு, அந்த ஆடு அந்த பக்கமே திரும்புது. அவர் கொண்டு போயிட்டே இருக்க, பின்னாலே போயிட்டுருக்கு. அதான் அவரை ஃபாலோ பண்ணுறது. இன்னும் அதனுடைய விளக்கத்தை பார்க்குறோம். அதே யோவான் 12:26 வாசிங்க. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். இப்போ நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் என்று சொன்னால் அவருக்கு சேவை செய்யணும். அவருக்கு சேவை செய்யணும்னு நீ என்ன பண்ணணும்? அவரை ஃபாலோ பண்ணி ஆகணும். அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போய் ஆகணும். அப்போ ஃபாலோயிங் ஜீசஸ்னால் என்ன அர்த்தம்? அவருக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன். அவரை ஃபாலோ பண்ணாமல் நான் எப்படி அவருக்கு சேவை செய்ய முடியும்?
அவரை ஃபாலோ பண்ணாமல் அவருக்கு எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும்? ஏன்னா அவர் இப்போ மிஷினரி அங்கே போங்கிறாரு. நான் இல்லை நான் உமக்கு ஊழியம் செய்வதற்கு நான் அப்போஸ்தலனாக போகிறேன் அப்படின்னா அவன் நடக்குமா? எப்படி? லாஜிக்கலாக இல்லையே, லாஜிக்கலாக இல்லையே. எனக்கு ஊழியம் செய்கிறவன் யார்? என் கூட வந்தால் தானே, நான் சொல்கிறத கேட்டால் தானே எனக்கு ஊழியம் செய்ய முடியும். நான் ஒருத்தருக்கு ஊழியம் செய்யணுன்னா என்ன செய்யணும்? அவர் சொல்கிறத கேட்டால் தானே அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். நீ சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன்னா எப்படி முடியும்? நடைமுறையில் அது வராத. அது ஊழியம் என்பது பிரியமால சேவை செய்வது. அவர் சத்தத்தை நான் கேட்கல, அவர் கூட நான் போகல, அப்புறம் அவருக்கு எப்படி நான் சேவை செய்ய முடியும்? குறிப்பாக எடுபடி எலிசா ஏலியாவுடைய கைகளுக்கு தண்ணி வார்த்தான். அவர் சாப்பிட போகணுனால கைகளுக்கு தண்ணி ஊற்றணும், அதான் அவனுடைய வேலை. நான் உன் கூட வரமாட்டேன், ஆனால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன்னா எப்படிப்பா எலிசா முடியும்? எலியா கூட போ. எல்லோரும் சொல்கிறாங்க, எலியாவோட போகாத அப்படிங்க. இல்லை நான் அவர் கூட தான் போவேன், அவர் கூட தான் போவேன். யோர்தானை கடந்து அவர் கூட போகிறான். அப்போ அவருடைய சால்வை மேலே வந்து கொள்ளுது, சால்வையை பிடித்துக்கிட்டான். எலியாவுக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் எலியாவோடு போக வேண்டும். இயேசுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இயேசு எங்கெங்கே போகிறாரோ அங்கே போக வேண்டும். எனக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவன் என்னை பின்பற்ற கடவன். எனக்கு பின்னே வா, பின்பற்றி வா. ரெண்டுக்கான தமிழ் சொல்ல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பின்னே போகணும், பின்பற்றி போக வேண்டும். அழைத்து சொல்வேன், நீங்கள் பொருள் கண்டுபிடிச்சிடுவீங்க. என்னை பின்பற்றி வர கடவன். நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பின்னே வா, பின்பற்றி வா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பின்னே வா, பின்பற்றி வா. மூலமொழி ரெண்டு வித்தியாசம் நான் பார்த்தேன். இந்த பொருள் தெரியும், மூலமொழி எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டு வித்தியாசமான சொற்கள். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பின்னே வா, பின்பற்றி வா அப்படிங்கிற சொற்களை தமிழில் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக ஃபாலோங்கிற ஒரு சொல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தினாலும் சில இடத்துல கம் அண்ட் ஃபாலோ அப்படின்னு இருக்கு. யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இது ஏதோ இந்த படகை விட்டது அப்படிலாம் நீங்கள் இயேசுவை பின்பற்றணும், இயேசுடைய சீசருக்கு வேலையெல்லாம் விட்டுறணும் இல்லை. ஒரு சிலர் தங்களுடைய வேலையை விட்டு வந்தாங்க. கர்த்தர் கூப்பிட்டால் வேலையும் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தர் கூப்பிட்டால் அப்பா அம்மாவுக்கு நோ சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. அவர் கூப்பிடும்போது அவருக்கு பின்னால் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கு. பின்னால் போவது வேறு, பின்பற்றி போவது வேறு. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் பின்னே வருகிறவன் அல்ல. விளக்கத்தை சொல்றேன் பின்னால். என் பின்னே வருகிறவன் அல்ல, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ பின்னே வருகிறது என்றால் வெறுமனே அவருக்கு பின்னால் நடக்கிறது என்றல்ல, பின்பற்றுவது, பின்பற்றுவது, பின்னே வருவது, பின்பற்றுவது. சரி, இப்போ திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இதில் பற்றாக இருக்குது, விருப்பமாக பற்று, பற்று பாசம்லாம் சொல்லணும். பற்று பின்னே வா அப்படின்னு சொன்னால் வெறுமனே என் பின்னாலேயே வா, என் பின்னாலேயே வா, அது பின்னே வா. பின்பற்றி வா அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி கொண்டு, இன்னும் அந்த இயேசு பயன்படுத்திய கிரேக்க சொல்லினுடைய பொருள் என்னை இமிட்டேட் பண்ணு, என்னை இமிட்டேட் பண்ணு, என்னை பற்றிக்கொள். என்னை பற்றிக்கொள் அப்படின்னா என்னோட ஒட்டிக்கோ, என்னை இமிட்டேட் பண்ணு. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாதபடிக்கு ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். என்ன வாழ்க்கையில் நீ இமிட்டேட் பண்ணனா, என்னை பின்பற்றினா, நான் செய்கிறது என்னுடைய டீச்சிங்ஸ், இதை ஏற்றுக்கொண்டு நீ நடப்பாயானால் நீ இருளிலே நடக்க மாட்டாய், நீ ஜீவ ஒளியை அடைந்திருப்பாய். நீ இருளிலே நடக்க மாட்டாய், நீ ஜீவ ஒளியை அடைந்திருப்பாய் அப்படின்னு. அப்போ பின்பற்றுறதுன்னா வெறுமனே இயேசுக்கு பின்னாலே போவதல்ல,
பிரியமானவர்களே, இயேசுவினுடைய டீச்சிங்ஸை நம்முடையதாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை இமிட்டேட் பண்ணி, நாங்கள்லாம் ஸ்கூலில் ஸ்கவுட்ஸ்லலாம் ஒரு கேம் விளையாடுவோம், ஃபாலோ த லீடர் அப்படின்னு சொல்லி. எல்லாம் வட்டமாக இருந்திருப்போம். அங்கே ஒரு ஆள் லீடராக இருப்பாங்க. அவங்க கை தட்டினா எல்லோரும் கை தட்டுவாங்க. அவங்க சொடக்கப்பட்ட எல்லோரும் சொடக்கு போடுவாங்க. அவங்க தலையை சொந்த எல்லோரும் தலையை சொறிவாங்க. யார் அந்த குரூப்புடைய லீடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கணும். அதில் ஒருத்தர் தான் லீடர். அவங்க கை தட்டினா எல்லோரும் கை தட்டுவாங்க. அவங்க தலையை சொந்த எல்லோரும் தலையை சொறிவாங்க. அவங்கள எல்லோரும் இமிட்டேட் பண்ணுவாங்க. அந்த கேமுடைய பேரே ஃபாலோ த லீடர். ஃபாலோ த லீடர். பிரியமானவர்களே, ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன செய்கிறாரோ அப்படியே செய்யணும். அவர் போல் பேசுகிற நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. நான் அவரை இமிட்டேட் பண்ண விரும்புகிறேன். ஐ ஃபாலோ த லீடர். அவர் சொடக்கு போட்டால் நான் சொடக்கு போடுவேன். அவர் தலையை சொன்னால் நான் தலையை சொல்லுவேன். அவர் கை தட்டினா கை தட்டுவேன். அவர் தொடையில் தட்டினா நான் தொடையில் தட்டுவேன். ஐ ஃபாலோ த லீடர். ஐ ஃபாலோ த லீடர். அவர் மணின்னு சொன்னால் மன்னிப்பேன். ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டுனா காட்டுவேன். உன் முகத்தில் துப்புனா தொடச்சிக்கோன்னா தொடச்சிக்குவேன். ஐ ஃபாலோ த லீடர். அதான் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அன்றைக்கு அந்த கிறிஸ்டியன்ஸுடைய அடையாளம் என்ன? மீண்டும் சொல்லியும், வெள்ளை அவருடைய அடையாளம் அல்ல, ஜிப்பா அவருடைய அடையாளம் அல்ல. அவங்க அடையாளம் என்ன? ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். வலைய விடுனா விடுவேன், படக விடுனா விடுவேன், அப்பாவுக்கு நோ சொல்லனா சொல்லுவேன். நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். அவரை போல வாழ விரும்புகிறேன். அவரை பற்றி கொள்ள விரும்புகிறேன். என் சிலுவை நான் எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வர்ற பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நான் சகிச்சுக்கிறேன். ஐ ஃபாலோ த லீடர். பிரியமானல தான் நான் வாசிக்கிறோம். யோவான் 21:19. இந்த விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ அவர் பரமேற போறார். பரமேற போகும்போது பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வாங்கிறார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் பின்னே வானார். அப்பவும் ஃபாலோ மீன் தான் தமிழில் இருக்கு. இப்போ இயேசு பரமேற போகிறார் கடைசியாக. அப்போ அந்த காஸ்பல் ஃபுல்லாக நான் வந்துட்டேன். இயேசுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த உலகத்தில் இயேசு ஊழியத்தை முடிச்சுட்டு பரமேற போகிறார். பரமேற போகும்போது இயேசு பேதுருட்ட என்ன சொல்கிறாரு? என்னை பின்பற்றி வா. முதல்ல என்ன சொன்னார்? என் பின்னே வா. இப்போ பேதுருட்ட என்ன சொல்ற? என் பின்னே வானா பரலோகத்துக்கு வானா கூப்பிட்டாரு? இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் எப்படி ஊழியம் செய்தேனோ, எப்படி நான் நன்மை செய்ய நான் சுற்றி தெரிந்தேனோ, இல்லை நான் சொல்லியிருக்கேன் உலகம் எங்கேயும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுப்பா. என்ன இமிட்டேட் பண்ணு, என்னை பின்பற்று. அப்போ அந்த கடற்கரையில் என்னை பார்த்து என் பின்னே வான்னு சொன்ன ஃபாலோமிக்கும், பிரியமான்கள் ஒலிவ மலையில் அவர் பரமேறும்போது அதே பேதுருவை பார்த்து சொல்கிறாரு ஃபாலோமி. ஃபாலோமின்னா ஒலிவ மலையில் ஏறு அப்படி நீ மருவமாயிருன்னு சொல்லலை. அவனை விட்டுட்டு போகிறாரு. விட்டுட்டு போகும்போது என்ன சொல்கிறாரு? என்ன ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறார். பிரியமானவர்களை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் இப்போ 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சீயோன் மலையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற 144,000 பேர். இதை பற்றி அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியிருக்கிறேன். கச்சித்தமான இன்னொரு முறை உங்களுக்கு ஸ்டடியாக எடுக்கிறேன். இந்த 144,000 பேர் யார்? சில தவறான வேத வியாக்கியானங்கள் இருக்குது. வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த மொழி நடையில் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 144,000 என்ற சொல்லாடல் எதை காட்டுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, சீனாய் மலை நியாயப்பிரமாணம் வந்து, சீயோன் மலை சபைக்கு அடையாளம். நம்ம சீயோன் மலை இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். இந்த சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு இயேசு கிறிஸ்துவோடு 144,000 பேர் நிற்கிறாங்க. அங்கே 7 அடையாளங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 7 அடையாளங்கள். அந்த 144,000 பேர் யார்?
4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அது இவர்களே. என்ன? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள்னா என்ன? கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புள்ளவர்கள் சொல்லுங்க, அது யாரு? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் இவங்களுடைய ஒரு அடையாளம் சபை. சியோன் மலையில் இருக்கிற 1,44,000 பேர், அந்த 44,000 பேருடைய ஒரு அடையாளம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்போ நீங்கள் 1,44,000 பேரில் ஒரு ஆள்னா இயேசுக்கு பின்னால் போகிறனால வராது. அந்த 1,44,000 பேருடைய ஒரு லட்சணம் இயேசுவை இமிட்டேட் பண்ணினவர்கள், இயேசுவை போல வாழ விரும்பினர், இயேசுவை பின்பற்றினவர்கள், அப்படியே அவரை பற்றி கொண்டவர். அவங்க தான் அந்த 1,44,000 பேரில் இருக்கிறாங்க. அந்த இயேசுவை பற்றி கொண்டவர்களுக்கு தான் டிசைபிள்ஸ் அப்படிங்கிற பேர் வந்தது. சீஷர்கள், டிசைபிள்ஸ். இந்த சீஷர்கள் பிரியமானவர்களே, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, நம்ம எல்லாரும் சீஷர் தான், சகல ஜாதிகளையும் டிசைபிள் ஆக்கி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பிரியமான, நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you. And lo, I am with you always, even unto the end of the world. Amen. ஒரு சில காரியங்களை பார்க்குறோம். கடைசி சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய், கோயி. இந்த புறப்பட்டு போய் என்று சொன்னால் அலைந்து திரிந்தல்ல, வாண்டரிங் அல்ல, ஒரு லெக்கிலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லெக்கை நோக்கி போகிறது. நீங்கள் ஸ்டேஷனில் நிற்கிறீங்க, புறப்படுற நேரம். இப்போ என்ன, எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து கன்னியாகுமரி புறப்படுற நேரம், ஒரு டைரக்ஷன் இருக்குது. நீங்கள் புறப்பட்டு போயின்னா அலைந்து திரிங்க இல்லை, இந்த இடத்துல இந்த லெக்கை நோக்கி போங்க, ஆண்டு அனுப்புகிற ஒரு இடத்துக்கு போங்க. கோய், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அது இங்கிலீஷில் டீச் ஆல் நேஷன்ஸ் இருக்குது, ஆனால் மூல மொழியில் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். தமிழில் அதை மொழிபெயர்த்துருக்கேன் கரெக்டாக. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி டிசைபிள்ஸாக மாற்றி, நம்ம யாரையோ கடவுள்களை ஒன்று கிறிஸ்தவங்களாக்கி என்றால், கிறிஸ்தவம் என்ற பேரே அங்கே வரல இன்னும். அவள் என்ன ஆக்கி, டிசைபிள் ஆக்கி, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அது எப்படி இருக்கு, பேப்டைசிங் தம் இன்டு த நேம் ஆஃப் த ஃபாதர். இந்த நேம் இல்லை, பிதாங்கிறது ஒரு பெயர் அல்ல, பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்ற நாமத்துக்குள்ளாக அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். டீச் தம் டு அப்சர்வ். என்ன பண்ணணும்? Teach them to observe all things whatsoever I have commanded you. நான் அவங்களுக்கு என்னெல்லாம் கமாண்ட் பண்ணியிருக்கணும் அதை அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு டீச் பண்ணு. அவங்க அதை ஃபாலோ பண்ணணும், அவங்க அதை பின்பற்றணும். அவங்கள சீஷராக்கி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஒரு வசனம் அவங்களை சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. Acts 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். பால் அண்ட் பர்னபா அங்கே சபையோடு, அந்தியோக சபையோடு கூடியிருந்து அங்கே அநேகருக்கு உபதேசம் பண்ணுறாங்க. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கி, அங்கே அந்தியோகில் இந்த டிசைபிள்ஸுக்கு தான் கிறிஸ்டியன் என்ற பெயர் வந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ற ஒரு மதம். ஏன் கிறிஸ்தவன்? அவன் பேர் கிறிஸ்தவ பேர். என்ன பேருப்பா? டேவிடு. என்ன பேருப்பா? ஜானு.
பேர் நம்ம ரேச்சல், லிடியா. ஏதோ பைபிளில் இருக்க பேரை வச்சுட்டா கிறிஸ்தவங்களா? இல்லையே. அந்த நாட்களில் கொர்நேலி பேரை பேதுரு மாற்றினார். ஐயோ கொர்நேலி ரோமன் நேம்ப்பா, கிரேக்க நேம்ப்பா, இவன் பேரை மாற்றிப்பான்னு சொன்னாரா? எபேசில் ஞானஸ்நானம் பெற்றவங்க பேரை மாற்றினாங்களா? இன்றைக்கெல்லாம் ஒரு வேளை நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், வேத அறிவு இல்லையா என்று எனக்கு கேள்வி வருது. அந்த வேதத்தில் யார் பேரையும் மாற்றலையே. தன்னை பின்பற்றின சீமோனுக்கு ஒரு காரண பேர் சொல்கிறார், நீ பேதுருவா இருப்ப. யோவானுக்கு ஒரு காரண பேர் சொல்கிறார். அது ஞானஸ்தானத்தில் பேர் மாற்றுறதில்லை. இதுக்குள்ளாக பண்ண போக விரும்பலை, ரொம்ப சொல்ல ஆதங்கப்படுவேன். இதெல்லாம் வேதத்தில் இல்லாத காரியங்கள். பிரியமானவர்களே, யார் கிறிஸ்தவங்க? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்தது. சீஷர்கள் என்றால் என்ன? டிசைபிள்ஸ். டிசைபிள்ங்கிறது எதிலிருந்து இந்த வார்த்தை வருது? டிசிப்ளின். டிசிப்ளின். அந்த குருவுடைய டிசிப்ளினை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த குருவுடைய டிசைபிள்ஸ். பிரியமானவர்களே, ஸ்போர்ட்ஸில் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்பாலில் பாலை காலால் உதைக்கணும், அதான் டிசிப்ளின். ஹாக்கி விளையாடும்போது பால் காலில் படக்கூடாது, அதான் டிசிப்ளின். அப்போ கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஃபுட்பாலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, அதான் டிசிப்ளின். ரன்னிங் ரேஸில் 100 மீட்டருக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, மாரத்தானுக்கு வேற ஒரு டிசிப்ளின் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் டிசிப்ளின். அதான் டிசைபிள். அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறவங்க டிசைபிள்ஸ். அந்த டிசைபிள்ஸுக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ் என்ற பெயர் வந்து. கிறிஸ்தவங்கிற பேர் முதல்ல வரல. அதான் சொல்லுவோம், நம்ம தமிழ்நாட்டில் 1ஆம் நூற்றாண்டிலே இந்த மார்க்கத்தார் இருந்தாங்க. ஆனால் முதல் 4 நூற்றாண்டுகளில் இங்கே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததாக ரெக்கார்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய பேரே கிடையாது, அவங்க இந்த மார்க்கத்தார். 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சீரியாவிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவங்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு வந்ததுனால சீரியர்கள் முதலாவது இங்கே வந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக சிரியன் கிறிஸ்டியன்ஸ், அவங்க தான் முதல் கிறிஸ்டியன்ஸ் இங்கே வந்து அந்த பேர் வந்தது. இந்த கிறிஸ்தவங்க என்ற பேரில் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சிலுவை கிடையாதுன்னு சொன்னேன், வெள்ளை உடை கிடையாதுன்னு சொன்னேன், இப்படி ஒரு ஆலய கட்டடம் கிடையாது, மரியாள் சிலையோ இயேசு சிலையோ கிடையாது. அவங்களுக்கு இருந்த அடையாளம் எல்லாம் அவர்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்க. ஒரே ஒரு கமெண்ட்ரி ஆடம் கிளார்க் எழுதின ஒரு சின்ன கமெண்ட்ரியை வாசித்து நான் முடிக்கிறேன். இட் இஸ் எவிடென்ட் தே ஹேட் த நேம் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட் தேர் மாஸ்டர். அவங்க எஜமானாகிய கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்தவம் என்ற பெயர் வந்தது எவிடென்ட்டாக இருக்குது. ஆஸ் த பிளட்டோனிஸ் ஆர் பைத்தாகோரியன்ஸ் ஹேட் தேர் நேம் ஃப்ரம் தேர் மாஸ்டர்ஸ். பிளட்டோனியன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பேர் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? பிளேட்டோவுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பிளட்டோனியன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். பைத்தாகோரியன்ஸ், பைத்தாகோரஸுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பைத்தாகோரியன்ஸ் என்று அழைக்கப்பட்டார். பெரியாருடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர், இல்லை இன்னொருடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர். பிரியமன், நவ் ஆஸ் தீஸ் ஹேட் தேர் நேம் ஃப்ரம் தீஸ் கிரேட் மாஸ்டர்ஸ், இந்த பிளட்டோனிஸ், பைத்தாகோரியன்ஸ், இவங்களுக்கு எப்படி இந்த பெயர் வந்துச்சு? அவங்களுடைய தலைவர்கள்ட்ட இந்த பெயர் வந்துச்சு. ஏன்னா பிகாஸ் தே அட்டெண்டட் தேர் டீச்சிங். அந்த டீச்சிங் அப்படியே ஒட்டிக்கிட்டாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பிளேட்டோடைய டீச்சிங்ஸை ஏற்றுக்கொண்டவர்கள் பிளட்டோனியன்ஸ், பைத்தாகோரஸுடைய ஃபிலாசபி ஏற்றுக்கொண்டவர்கள் பைத்தாகோரியன்ஸ். அதே போல் பிகாஸ் தே அட்டெண்டட் தேர் டீச்சிங் அண்ட் credited their doctrines, அந்த உபதேசங்களுக்கு முக்கியம் கொடுத்தாங்க. So the disciples were called Christians. நல்ல கவனிங்க, இது ஆடம் கிளார்க் சொல்றாரு. So the disciples were called Christians because they took Christ for their teacher. யாரு கிறிஸ்டியன்ஸ்? Who took Christ for their teacher. They took Christ for their teacher, crediting his doctrines. அந்த அவருடைய உபதேசங்களை தங்களுடைய மூலதனமாக ஏற்றுக்கொண்டவர். crediting his doctrines
and following the rule of life laid down by him. யார் கிறிஸ்தவர்கள்? அவர் கொடுத்த சட்ட திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டவர். அப்போ வேத கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? திரும்ப சொல்கிறேன், ஏமாந்து போகாதீங்க. சிலுவையை வச்சோன்னே கிறிஸ்தவன் நினைக்க, சிலுவை வச்சா பிசாசு போயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவங்களுக்கு அடையாளம்னா என்னென்னா சிலுவை அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு அடையாளம் கிறிஸ்தவனா வெள்ளை துணி போட்டு போவாங்க, அது பெந்தகோஸ்துனா வெள்ளை போட்டிருப்பாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை சிலுவை என்பது ஒரு உருவ வழிபாட்டுக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வெண்வஸ்திரம் எனக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதற்கு சிலுவையோ வெண்வஸ்திரமோ பிரியமானது அது அடையாளம் அல்ல. நகை போடாமல் இருப்பதோ இல்லாவிட்டால் நகையில் ஒரு பெரிய சிலுவையை போட்டுக்கொள்வதோ நமக்கு அடையாளம் அல்ல. நகை போடவில்லை என்றாலும் எதனால் போடவில்லை? அது பெந்தேகோஸ்தே ரூல்னு போடாமல் இருக்கக்கூடாது. பைபிள் டீச்சிங், அப்போஸ்தலர் டீச்சிங், அதனால் நான் போடலன்னு இருக்கணும். என்னுடைய அடையாளம் என்ன? இயேசுவை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்? இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன், அதான் அவனுடைய அடையாளம். அது இயேசுடைய டீச்சிங். கிரெடிட்டிங்னா அது ஒரு மூலதனமாக வரவாக ஏற்றுக்கொள்வது. கிரெடிட் டெபிட் சொல்கிறோம் இல்லையா, அது எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த டீச்சிங்ஸ், அவங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 2:42 பார்க்குறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார். ஸ்டெட் ஃபாஸ்ட். டெஸ்ட் இந்த ஃபாஸ்ட் அப்போஸ்தலருடைய டீச்சிங்கில் ரிவிட் அடித்த மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸ் அது சரியாக தப்பா எல்லாமே தெரியுது. நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். எங்கள் கேத்தலிக் வழக்கமா, எங்கள் சிஎஸ்ஐ வழக்கமா, எங்கள் நெல்லை திருமண்டல வழக்கமா, இல்லைன்னா பெந்தேகோஸ்தே வழக்கமா, சுந்தரம் வழக்கமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பைபிள் வழக்கம். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போதும் இந்த திருத்தேவையில் சொல்கிறேன். ஐ நெவர் கால்டு மை செல்ஃப் எ பென்டெகாஸ்ட். ஐ நெவர் கால்டு மை செல்ஃப் எ பென்டெகாஸ்ட். ஐ எம் எ கிறிஸ்டியன். ஐ எம் எ கிறிஸ்டியன். நீ சிஎஸ்ஏன்னா ஆமாம், என் சர்ச் சவுத் இந்தியாவில் தானே இருக்குது. கேத்தலிக்கானா ஆமாம். ஒரு மதர் வந்து கேட்டாங்க, பிரியமானவள், வேர் இஸ் யுவர் பேரிஷ்? நான் குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர்னுங்க என்ன பார்த்தேன்னா, குட் ஆஃப்டர்நூன் மதர்னு. வேர் இஸ் யுவர் பேரிஷ்னாங்க. நான் சொன்னேன் பிரசவாக்கம்னா. பிரசவத்தில் பேரிஸ் கிடையாது போல, எனக்கு தெரியாது. உடனே அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆர் யூ ரோமன் கேத்தலிக் அப்படின்னு. நான் சொன்னேன் சென்னை கேத்தலிக்னு. இதே சாந்தமில்லை. ஓ, அது த ஃபவுண்டர் அப்படின்னாங்க. ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ்னு. கேத்தலிக்கா? ஆமாம். சிஎஸ்ஏ? ஆமாம். ஏன்னா சர்ச்சு சிஎஸ்ல தான் இருக்குது. பிரியமானவர்கள், ஐ எம் எ கிறிஸ்டியன். நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஐ டிஃபர் அ பர்சன் வேர் ஹி டிஃபர்ஸ் த பைபிள். யார் பைபிளுக்கு மரணம் இருக்காங்களோ அவங்கள விட்டு நான் மாறி இருக்கேன், அவ்வளோதான். யார் பெந்தேகோஸ்தில் போட்டு இந்த வெள்ளை உடுத்தினால்தான் பரலோகம்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் வெள்ளையே உடுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்க. நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தே கண்டினியூட் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி இன் த நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங். இப்போது இந்த ஃபாலோயிங்னா என்ன, அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் முடிச்சிருக்கேன். ஒரு 5 ஸ்டெப் சொல்கிறேன். நம்பர் 1 குறிச்சிக்கோங்க. ஃபாலோயிங் ஜீசஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. டு டினை, டு சே நோ டு யுவர் செல்ஃப். எனக்கு நோ சொல்ல எனக்கு தெரியும். ஏன் விருப்பு வெறுப்புகளுக்கு நான் விலகி இருக்கணும். ஜீசஸ் இஸ் ஃபஸ்ட். அவர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். நம்பர் 2, ஃபாலோயிங் ஜீசஸ் அப்படின்னா மஸ்ட் பி வில்லிங் டு டேக் அப் அவர் கிராஸ் டெய்லி. அனுதினமும் நமக்காக குறிக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவை, அந்த பாடு, கிரேக்க சொல்லினுடைய பொருள், அந்த பனிஷ்மெண்ட், சாஸ்டைஸ்மெண்ட், அதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். இது வந்து ஒரு பாத் ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் பாத் ஆஃப் ரோஸ் தான்ஸ். பிரியமானவர்களே, முள்ளங்கி, ஒரு அங்கி உள்ளமெல்லாம் முள் இருக்கு, போட்டால் அங்கே இப்படி போட்டால் அங்கே இப்படி போட்டால் எப்படி போட்டாலும் குத்துது. முள்ளங்கி
நம்பர் 3, அவரை ஃபாலோ பண்ணுறதுன்னா டு லேர்ன் ஆஃப் ஹிம்செல்ஃப். டு லேர்ன் ஆஃப் ஹிம்செல்ஃப்னா அவர்கிட்ட நான் பாடம் படிக்கிறேன், அவர்கிட்ட எனக்கு டைரக்ஷன் வரும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கணும். அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஸ்கூலில் படிக்கணும்னா அந்த ஸ்கூலுடைய ஃபீஸை கட்டணும். அந்த ஸ்கூலில் படிக்கணும்னா அந்த ஸ்கூலில் 7 மணிக்கு வரணும், 7 மணிக்கு வரணும், 7:30 மணிக்கு வரணும், 7:30 மணிக்கு வரணும். அவர்கிட்ட படிக்கணும்னா அந்த ஸ்கூலில் என்ன யூனிஃபார்ம் இருக்கோ அந்த யூனிஃபார்மை போடணும். அந்த ஸ்கூலில் படிக்கணும்னா அந்த ஸ்கூலில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். நீ திங்கக்கிழமை இந்த யூனிஃபார்ம் போடணும், அந்த யூனிஃபார்ம் போடணும். செவ்வாய்க்கிழமை இந்த கலர் ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ்ஸை போடணும். நான் அந்த ஸ்கூலில் படிப்பேன், நான் அந்த ஸ்கூலுடைய டிசிப்ளினை ஏற்றுக்க மாட்டேன்னா முட்டாள்தனமாக இல்லை, அது அறிவுபூர்வமாக இருக்கும். நான் கிறிஸ்தவனாக இருப்பேன், நான் கிறிஸ்துவுடைய டீச்சிங்ஸை ஏற்றுக்க மாட்டேன், கிறிஸ்துவை நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் ஒரு ஸ்கூலில் நான் படிப்பேன், நான் அந்த ஸ்கூல் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அது எப்படிப்பட்ட ஒரு அறிவீனமாக இருக்கும். அதே போல் நான் கிறிஸ்தவனாக இருப்பேன், நான் பைபிள் டீச்சிங்ஸ் அந்த கைட் புக் அந்த ரூல் புக்கை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா எவ்வளோ பேர் பைத்தியக்காரத்தனம் அது. நீ கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் பைபிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, லேர்ன் ஆஃப் ஹிம். இல்லை நீ வேற ஒரு வழிபாட்டு முறைக்கு போயிடு. இந்த வழிபாட்டில் இருந்துக்கிட்டு வேற ஒரு வழிபாட்டை பின்பற்ற முடியுமா? நான் இயேசுவை பின்பற்றினா அவருடைய டீச்சிங்ஸை பின்பற்று. நம்பர் 4, பிரியமானவர்களே, டு கோ வித் ஹிம் wherever he leads. எந்த பாதையில் நடத்தினாலும், நான் இது மாட்டேன் அது மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அவர் எந்த பாதையில் நடத்தினாலும் அந்த பாதையில் நடக்க ஆயத்தமாக, லெஃப்ட் ரைட், எஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட் ஸ்டாண்ட் ரைட், என்ன டைரக்ஷன் கொடுக்கார போயிட்டே இருக்கணும். 5வது, அவரை பின்பற்றுவது என்றால் அவரை நான் இமிட்டேட் பண்ண வேண்டும். அவர் பல்லவத்துக்கு போகும்போது சொல்கிறார் பேதுருட்டு, என்னை பின்பற்றுப்பா. அப்படியே என்னை பின்பற்றிக்கோ. நான் என்ன செஞ்சேன், நான் எப்படி ஊழியம் செஞ்சேன் அதே மாதிரி நீ ஊழியம் செய்ப்பா. அப்போ 5 காரியங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. இதான் செய்தி. அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் யூ மஸ்ட் பி ஏபிள் டு சே நோ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நோ சொல்ல தெரியணும். அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். இது ஒரு வியாபாரம். ஊழியத்துக்கு வந்தால் நிறைய வருமானம் கிடைக்கும். நிறைய பேர் ஐயா ஐயா ஐயாம்பாங்க, பையன் தூக்குவாங்க. நான் ஊழியத்துக்கு வரணும், வரக்கூடாது. சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கணும். அவரை பின்பற்றுவது என்று சொன்னால் அவராலே கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். அவரை பின்பற்றுவது என்று சொன்னால் அவர் என்ன டைரக்ஷன் கொடுக்காரோ அந்த டைரக்ஷனில் போக ஆயத்தமாக இருக்கணும். அவரை பின்பற்றுவது என்று சொன்னால் அவரை இமிட்டேட் பண்ண, அவர் போல் பேசிட, அவர் போல் நடந்திட நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நான் வாசித்த 2 வசனத்தை உங்களை சுட்டி காட்டி முடிவு செய்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம்னா இங்கே ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கலாம், பாய் போடுற ஊழியமாக இருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியமாக இருக்கலாம். எதுவோ நீங்கள் செய்ய விரும்பினால் பிதா உங்களை கனம் பண்ணுவார். அப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க இயேசுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பின்பற்றுங்க. நான் என் இஷ்டப்படி இருப்பேன் ஆனால் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, யோவான் 8:12 இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த இயேசுவை மாத்திரம் நம்ம பின்பற்ற தீர்மானிப்போமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் லைட் ஆஃப் லைஃப் நமக்கு கிடைக்கும். பாதை காட்டுமா யெகோவா நமக்கு முன்பாக போவார். பிரியமானவர்களே, சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பி நம்மை நடத்துவார். அது பரலோகம் மட்டுமா நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அன்றைக்கு இந்த கிறிஸ்துவோட அடையாளம் என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாதித்தார்கள். அன்றைக்கு இந்த கிறிஸ்துவோட அடையாளம் என்ன? இயேசு தான் எங்கள் ரட்சகர் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய நாமத்தில் திருமுழுக்கு பெற்று எல்லாம் ஒன்றா கூடி வந்தாங்க. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லாமல். அன்றைக்கு என்னுடைய அடையாளம் என்ன? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அன்றைக்கு இந்த கிறிஸ்துவோடைய அடையாளம் என்ன? அவங்க இயேசுடைய டிசைபிள்ஸாக, இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்களாக, இயேசுவை இமிட்டேட் பண்ணுறவங்களாக காணப்பட்டாங்க. இந்த அடையாளங்கள் நம்மகிட்ட இருக்கா? இந்த பெயர் நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றாது. கிறிஸ்துவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை பற்றி கொண்டவன், கிறிஸ்துவ டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறவன் என்றால் மாத்திரம்தான்
நீங்கள் கிறிஸ்தவர்கள் 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 இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். பேப்டிசம் எடுத்ததுனாலையோ இல்லைன்னா ஒரு சபையில் மெம்பர்ஷிப் இருக்கனாலையோ கேத்தலிக்காவோ இல்லைன்னா சிஎஸ்ஏவோ இல்லை சிபிஎம்மாவோ இல்லைன்னா ஏஜியாவோ இல்லை கர்மேலாவோ இல்லை மார்த்தமாவோ எந்த சபை பேர்னாலும் நீங்கள் கிறிஸ்தவங்க கிடையாது. தேவனுடைய பார்வையில் லாஜிக்கலி ரேஷ்னலி ஒன்லி when you follow the teachings of Christ you are a Christian, you are a Christian, you are a Christian. Otherwise logically no one is a Christian. Only those who follow Jesus Christ are Christians. நம்ம ஒப்பு கொடுப்போமா?